தென்னை போட்டிருந்தீங்க, நடுவில் வந்து ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா குச்சி போடலாம் அப்படின்றக்காக நாங்கள் மண் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் கேட்ட மாதிரி டெஸ்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் வந்துருச்சுங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் தண்ணியில் வந்து நீங்கள் கொடுத்த சாயில் சாம்பிள் என்ன வகையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து களி கூறுமண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது மணல் கலந்த களி கூறுமண் எங்களோட மண் வகை. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சுண்ணாம்பு அளவு கிடையாது மண்ணில், சரிங்களா. அடுத்து உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் போல, ரொம்ப கம்மியாக நடுநிலையாக இருக்குங்க. அதிகமாக போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், ரொம்ப அதிகமாக போனால். தண்ணியா? மண்ணில் மண்ணில் அதே மாதிரி மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு மண்ணுன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு தண்ணி தானே அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா மண்ணோட தன்மை வந்து உப்பு தன்மை அதிகமாக மாறிடுச்சுங்களா. ஸோ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் தென்னை ஃபுல்லாக போட்டுருந்தீங்கன்னா அதை தண்ணி கட்ட சொல்கிறாங்க. ஃபுல் இடத்துக்கு தண்ணி கட்டிட்டு ஒரு தேங்காய் வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருக்க உப்போட தண்ணி வந்து கொஞ்சம் குறையுமா. அப்படி பண்ணலாம். அது தண்ணி மழை பெஞ்சு நிறவிட்டு போனால் தான் நிறவிட்டு போகணும். அதில் ஏதோ ஒன்று அப்படி பண்ண முடியலைங்கன்னா இயற்கை உரங்கள் இருக்குல்லங்க. இப்போ இந்த தனப்பூண்டு சக்கப்பை அதெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் மண்ணில் டேரெக்டாக அப்படியே வளர்த்து விட்டு அங்கே அப்படியே திரும்ப உள்ளே உழுவு விட்டிங்கன்னா அந்த உப்போட அளவு கொஞ்சம் குறையும், ஓகேங்களா. அது மாதிரி இயற்கை உரம், தொழு உரம் அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்போட அளவு குறையும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தாங்கி வளர பயிர்கள்லாம் வளர்க்கலாம், சரிங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணில் வந்து எவ்வளோ தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுத்துருக்காங்க. தலைச்சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது உங்களோட மண்ணில். தலைச்சத்து அதிகமாக பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையோட இருக்குல்ல, இலையில் அந்த பச்சையம் அப்படின்ற காரணம், முக்கியமான ஒரு காரணம் தலைச்சத்து தான். யூரியா அதிகம். ஆமாம், தலைச்சத்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்க இடம் வந்து பச்சை பசு நல்லா வளரும், காயும் நல்லா பிடிக்கும், அதிகமாக ஈல்டு மகசூல் அதிகமாக கிடைக்கும். மணிச்சத்து வந்து ஓரளவுக்கு நல்லா அதிகமாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் மணிச்சத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் அதிகமாக ஈடுபாடு கொடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பல் சத்து ஒரு நடுநிலையாக இருக்குது, அது கொஞ்சம் கொடுத்துக்குங்க. அதை கொடுக்குற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எவ்வளோ என்ன அளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. தலைச்சத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 52 கிலோ கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்கள் மண்ணில். அது போட்டாலே போதுமான அளவு. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தீங்கன்னா 75 கிலோ per ஏக்கர் கொடுக்கணும், ஓகேங்களா. அது கொடுத்தா போதும். அதே மாதிரி சாம்பல் கொடுக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 124 கிலோ per ஏக்கர் கொடுக்கணும். அவங்களே என்னென்ன அளவு கொடுக்கலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய முக்கியமான சத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து சின்ன சின்ன நுண்ணூட்டங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்போட அளவு வந்து போதுமான அளவு இருக்குங்க. அடுத்து மாங்கனீஸு, தாமிரம், அந்த மாதிரி காப்பரு, ஜிங்க், அந்த சின்ன சின்ன நுண்ணூட்டங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்கள் மண்ணில் போதுமான அளவு இருக்குது. நுண்ணூட்டங்கள் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண கிடையாது, தேவையில்லை. அப்படி நீங்கள் இல்லை பரவாயில்ல நுண்ணூட்டமும் அப்ளை பண்ணணும் விரும்புனீங்கன்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன், அதுக்காக என்ன அப்ளை பண்ணணும் அதுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. இரும்பு சத்து அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா இரும்பு சல்ஃபேட், அயன் சல்ஃபேட் வந்து 7.5 கிலோ, நீங்கள் மொத்த ஏக்கருக்கு 7.5 கிலோ போட்டால் போதும். அப்புறம் மாங்கனீஸ் சத்து, துத்தநாக சத்தெல்லாம் வந்து 4 கிலோ அப்ளை பண்ணால் போதும், அவ்வளோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி உரம், அதாவது பயோ ஃபெர்டிலைசர் நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் சாயிலுக்கு, மண்ணுக்கு அப்ளை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன போடணும் அவங்களே பரிந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை ஊனி பண்ணுற பயிர்கள் ஏதாவது போட்டிங்கன்னா அசோஸ்பெல்